Hello students, welcome you all to the video lecture on chapter number 1 number systems example 4. Locate root 3 on the number line. So இங்க பாத்தீங்கன்னா again root 3 பாத்தீங்கன்னா ஒரு irrational number. So இப்போ இந்த மாதிரி irrational number number lineல நம்ம locate பண்ணோம் அப்படின்னா already நம்ம previous example பார்த்த மாதிரி தான் ஒரு Pythagoras theorem நம்ம வந்து consider பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு right angle triangle first consider பண்ணுங்க. So according to Pythagoras theorem இந்த மாதிரி ஒரு right angle triangle இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது base, இது height and then இங்க வந்து hypotenuse. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 90 degree இருக்கும். So இது base ன்னு சொல்லலாம் இல்ல adjacent side சொல்லலாம். Height or opposite side இது வந்து hypotenuse. So according to Pythagoras theorem நான் hypotenuse எப்படி எழுதலாம் அப்படின்னா root of base square plus h square அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணி இங்கே ரூட் 3 நம்பர் லைனில் லொக்கேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக பேஸையும் ஹைட்டையும் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அதுக்கு ரூட் 3 ஹைபாட்னஸாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஹைபாட்னஸை ரூட் 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ரூட் 3 இப்போ இதுதான் ஹைபாட்னஸ், இந்த வேல்யூ நானாக எடுத்துக்கிறேன் ஹைபாட்னஸ் ரூட் 3 அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு என்ன பேஸ் கிடைக்கும் என்ன ஹைட் கிடைக்கும்னு பார்க்குறோம். ஸோ அந்த பேஸையும் ஹைட்டையும் வச்சு நம்ம இந்த லைனையும் ட்ரா பண்ணிட்டா இங்கே கிடைக்க போகிற லைன் கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்கும் ரூட் 3 இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து நம்பர் லைனில் ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இரேஷனல் நம்பரை ஹைபாட்னஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது ரூட் 3 அப்படின்னா இது கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ரூட் ஆஃப் பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ இது 3 அப்படின்னா ஸோ ரூட்டை மட்டும் விட்டுருங்க, இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே 3, இங்கே என்ன இருக்குது ரூட்டுக்குள்ளே பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 நான் இந்த மாதிரி ரெண்டு வேல்யூவாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் 3 ஒரு ரெண்டு நம்பரால் ஆட் பண்ணால் எப்படி எழுத முடியும்னு பார்க்கலாம். ஸோ 3 எப்படி எழுதலாம், நம்ம 3 இஸ் ஈக்குவல் டு 0 + 3 இப்படியும் எழுதலாம் கரெக்டாக, இல்லை 3 + 0ன்னு எழுதலாம். ஆனால் ஒரு வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னா 0ன்னு ஆயிடுது. ஸோ 0 வச்சு நான் ஏதாவது பேஸை ட்ரா பண்ண முடியுமா, பண்ண முடியாது, ஏன்னா நான் மெஷர் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அப்போ 0 வந்து ஒரு நல் வேல்யூ, அப்போ இந்த மாதிரி நான் 3 கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, 3 நான் எப்படி எழுதலாம் 2 + 1ன்னு எழுதலாமா. ஸோ இப்போ இந்த 2 + 1ன்னு எழுதலாம், இல்லை 1 + 2ன்னு எழுதலாம், அது நம்மளோட இஷ்டம். இப்போ 2 + 1 அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ 3 2 + 1ன்னு எழுதுகிறேன், ஆனால் நான் எந்த ஃபார்மெட்டில் எழுதணும், இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணுன்னா 1 ஈஸியாக ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதிடலாமா. 1 வந்து எப்படி எழுதலாம், 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர், ஏன்னா 1 ஸ்கொயர் அப்படின்றது 1 × 1, அது நம்மளுக்கே தெரியும். அப்போ நான் இந்த 1 எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இந்த 2 அதே மாதிரி எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எப்படி எழுதலாம், √2 × √2ன்னு எழுதலாமா. ஏன்னா 2 நான் 2 × 2 போட்டால் எப்படி ஆயிரும் 4ன்னு ஆயிரும், அது தப்பு, ஏன்னா 4 it is not equal to 2. ஸோ அப்போ 2 நான் எப்படி எழுதலாம், √2 × √2ன்னு எழுதலாம். ஏன்னா நான் √2வையும் √2யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆக்சுவலாக எப்படி வரும், √2 × √2 அப்படின்னா ஆக்சுவலாக 2 × 2ன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ரெண்டு 2க்கு பதில் நான் என்னென்னு எழுதுவேன், 2ன்னு எழுதுவேன். அப்போ இதை நான் இப்படி எழுதலாம் கரெக்டாக. ஸோ இது இட் இஸ் ஈக்குவல் டு இது. அப்போ இந்த √2 × √2 நான் எப்படி எழுதலாம், √2 the whole squareன்னு எழுதலாமா. ஸோ அப்போ 2 நான் சிம்பிளாக, அதாவது 1 இங்கே 1 ஸ்கொயர்னு எழுதுகிற மாதிரி 2 நான் சிம்பிளாக எப்படி எழுதலாம், √2 the whole square அப்படின்னு எழுதலாம் கரெக்டாக. 1 நான் 1 ஸ்கொயர்னு எழுதலாம், 2 √2 the whole squareன்னு எழுதலாம். அப்போது இந்த 2 நான் எப்படி எழுதலாம், √2 the whole square அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு 2 + 1. இதே 3 நான் எப்படியும் எழுதலாம் √2 the whole square + 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 3 இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் சம்மேஷனாக எழுதியாச்சு. ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே நம்மளுக்கு ஆக்சுவலாக 3ன்றது என்ன, 3 இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு √2 the whole square + 1 ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு b தான் வந்து √2 the whole square, h ஸ்கொயருன்றது தான் 1 ஸ்கொயர். ஸோ அப்போ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √2 the whole square. ஸோ அப்போ
இங்கேயும் நான் அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இங்கே பி ஆயிரும், இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஜஸ்ட் எனக்கு √2. ஸோ அப்போ பின்றது பேஸுன்றது √2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி ஹெச் ஸ்கொயர்னா என்ன 1 ஸ்கொயர், ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஹெச், இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1. ஸோ அப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு √2, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இப்போது இந்த கிடச்சிருக்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பேஸ் என்னவா இருக்கும்னு சொல்கிறோம் √2, ஹைட் என்னவா இருக்கணும் 1. ஸோ இப்போ அகெயின் நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போது நான் √3 ட்ரா பண்ணோன்னா எனக்கு என்ன வேணும் √2வும் 1ம் வேணும். பட் அகெயின் நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளை ரிமெம்பர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு √2வே ஒரு இரேஷனல் நம்பர். ஸோ அப்போ அந்த √2வை ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணோன்னா எனக்கு என்ன வேணும், இன்னொரு ரைட் ஆங்கிளை நான் கன்சிடர் பண்ணி அதுக்கான பேஸையும் ஹைட்டையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ஃபஸ்ட்டு நான் இந்த √2வே ட்ரா பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த √3க்கு எனக்கு தேவை ஒரு பேஸில் ஒரு √2, ஹைட்டில் ஒரு 1. இது இருந்தால் தான் இந்த ஹைபாட்னஸை நான் டிட்டர்மைன் பண்ணி ஒரு ஆர்க் ட்ரா பண்ண முடியும். பட் அகெயின் √2 ஒரு இரேஷனல் நம்பர். அப்போ இந்த இரேஷனல் நம்பருக்கு திருப்பியும் நம்ம ஒரு பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி இதே மாதிரி பேஸு ஹைட்டு எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் 3ல் நம்ம என்ன பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸை திருப்பி இப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போ √2வை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன் √2வை கன்சிடர் பண்ணிக்கிறோம், √3 இட் இஸ் ஈக்குவல் டு √2 the whole square plus 1 square. ஸோ அப்போ இதுக்கு பேஸ் வந்து √2, இதுக்கு ஹைட் வந்து 1 அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணியதுனால இப்போ இந்த √2வை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ அந்த √2வை ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொரு ரைட் ஆங்கிள் தேவை. ஸோ அப்போ இந்த √2வை லொக்கேட் பண்ணோன்னா நான் அகெயின் இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறேன். அதில் நான் வந்து பேஸை வந்து பேஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன், ஹைட்டை வந்து h1ன்னு எடுத்துக்கிறேன், ஹைபாட்னஸை நியூ ஹைபாட்னஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கேயும் ஒரு 90 டிகிரி இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ நியூ ஹைபாட்னஸோட வேல்யூ தான் என்னது, என்னோட √2. ஏன்னா இந்த √2வை தான் நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். இதுதான் √2. ஸோ இப்போ நியூ ஹைபாட்னஸ் which is equal to √2. ஓகே. ஸோ இப்போது அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம் ஹைபாட்னஸை நான் எப்படி எழுதலாம், பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர்னு எழுதலாம். இதோட பேஸ் என்ன b1 ஸ்கொயர், இதோட ஹைட் என்ன h1 ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 2வை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், நம்ம வந்து எய்தர் 2 + 0 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் 0ன்றதை மெஷர் பண்ண முடியாது. ஸோ அப்போ 2வை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 1 + 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்போ 1 + 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதையும் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ 1னை நான் எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அகெயின் 1னை நான் எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது அதாவது √2 இட் இஸ் ஈக்குவல் டு √b1 ஸ்கொயர் ப்ளஸ் h1 ஸ்கொயர். இப்போது இந்த 2வை தான் நான் எப்படி எழுதுகிறேன், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது நான் ஈஸியாக என்ன சொல்லலாம், b1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர், h1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இங்கே b1 ஆயிரும் which is equal to 1. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இங்கே h1 ஆயிரும் which is equal to 1. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா இந்த √2வை ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணணும். யூஸிங் பேஸ் ஈக்குவல் டு 1, h1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. பேஸ் b1 ஈக்குவல் டு 1, h1 இஸ் ஈக்குவல் டு 1. இதை வச்சு முதல்ல நான் √2 ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அதை வச்சு எனக்கு ப்ரீவியஸ் ட்ரையாங்கிளில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த √2வையும் இந்த ஹைட் 1ஐயும் வச்சு நான் புதுசாக இன்னொரு ஹைபாட்னஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹைபாட்னஸ் தான் வந்து √3. அப்புறம் அதை மெஷர் பண்ணி நான் ஆர்க் போடணும் நம்பர் லைனில். இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ பென்சில் ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு டாட்டட் லைன் தான் ட்ரா பண்ண போகிறோம். அந்த டாட்டட் லைனில் 1ன்ற மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாட்டட் லைன் வச்சுக்கோங்க. இந்த டாட்டட் லைனில் பார்த்தீங்கன்னா ஸோ 0 அப்படின்ற இடத்துல ஒரு பாயிண்ட்டும்
1ன்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு பாயிண்ட்டும் வச்சுப்போம் கரெக்டாக. ஸோ 1 சென்டிமீட்டர் கரெக்டாக ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் அங்கே மட்டும் ஒரு திக்கான லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த டாட்டும் வந்து வெர்டெக்ஸு. ஸோ இப்போ இந்த வெர்டெக்ஸை பார்த்திங்கன்னா நான் இங்கே 0 எடுத்துக்கிறேன், இங்கே ஏன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து எனக்கு 1 சென்டிமீட்டர். இதுதான் ஆக்சுவலாக என்னது B1. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண போகிறோம். இதில் பேஸ் 1 B1ஓட வேல்யூ என்ன 1, ஹைட் என்ன வேல்யூ 1. அதை தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணி √2 முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே √2 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரையாங்கிள்கே போகிறோம். அப்புறம் √2வையும் 1ஐயும் வச்சு இந்த ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு 1 சென்டிமீட்டருக்கு. ஓகே, ஸோ ஓவையும் ஏயும் டினோட் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 90 டிகிரி மெஷர் பண்ணணும். ஏன்னா இங்கே எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போது ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட்டும் இந்த ஏ அப்படின்ற பாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சு 90 டிகிரி மெஷர் பண்ணுங்கள். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அதையும் அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஒரு டாட்டட் லைனில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது அங்கே தான் நான் 1ன்றதை மெஷர் பண்ணோம். ஏன்னா ஹைட்டோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ 1ன்ற வேல்யூ கரெக்டாக ஏல வைக்கிற மாதிரி வச்சுட்டு 0ல் கரெக்டாக இன்னொரு டாட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு, அதாவது இந்த பாயிண்ட்டையும் நம்ம திக்கான லைனை ட்ரா பண்ணிடணும். இது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஓயும் பியும் கனெக்ட் பண்ணால் அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம் எனக்கு இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டா இந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பாக எனக்கு என்னவா இருக்கும் √2 தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 1, இங்கேயும் 1, இது ரெண்டும் 1 1 இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஹைபாட்னஸ் என்னவா இருக்கும் √2 இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்தோம் √2ஓட வேல்யூ வந்து 1.414. அப்போ இதை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5க்கு, அதாவது 1.5க்கு முன்னாடி வரணும். ஓகேவா, கரெக்டாக இருக்கா மெஷர்மெண்ட் 1.4 கிட்ட இருக்கா. ஸோ அப்போ √2 நான் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த √2 ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு போகிறேன். இந்த ட்ரையாங்கிள் படி பேஸ் தான் √2, ஹைட் வந்து 1. ஸோ அப்போது ஆக்சுவலாக இதை நம்ம ஆல்ரெடி பேஸ் 1 எடுத்திருக்கோம், இதை ஹைட் 1ன்னு வச்சுருக்கோம், இது வந்து நியூ ஹைபாட்னஸ்ன்னு வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போது இது வந்து பேஸு எனக்கு அந்த ட்ரையாங்கிள் இந்த √3க்கான ட்ரா பண்ணுற ட்ரையாங்கிள் படி இது வந்து √2, இது வந்து ஹைட் வந்து 1. ஸோ அப்போ லைட்டாக உங்களோட பேப்பரை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக திருப்பிக்கோங்க. இப்போது இந்த √2 தான் எனக்கு பேஸு. ஓகே, இந்த லைன் தான் பேஸு. அப்போ இங்கேருந்து தான் நான் ப்ரொட்ராக்டரை வைக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் திருப்பிட்டு இந்த ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சு 90 டிகிரி மெஷர் பண்ணுங்கள். ஸோ பியில் கரெக்டாக ப்ரொட்ராக்டர் வச்சுட்டு 90 டிகிரி மெஷர் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போது இதுதான் என்னோட 90 டிகிரி. இப்போ இதுதான் என்னோட பேஸு. ஓகே, இந்த நியூ ஹைபாட்னஸ் தான் எனக்கு இன்னொரு ட்ரையாங்கிளோட பேஸு. இந்த பேஸையும் இந்த ஹைட்டையும் வச்சு தான் நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க இந்த ட்ரையாங்கிளில், இதுக்கு பேஸ் வந்து √2, ஹைட் வந்து 1. ஸோ பேஸ் ஆல்ரெடி நான் முன்னாடி இருக்க ட்ரையாங்கிளில் √2 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ ஹைட்டை தான் நான் மெஷர் பண்ணணும். ஹைட்டை மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பியில் கரெக்டாக 1 வரா மாதிரி வச்சுக்கோங்க ஸ்கேலை. அதுக்கப்புறம் 0ல் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் கரெக்டாக மெஷர் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல திக்கான ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல திக்காக ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு மீதி இருக்க லைன்லாம் நம்மளுக்கு டாட்டட் லைன். ஸோ இப்போ இந்த டாட்டட் லைனில் இது மட்டும் திக்கான லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போது இங்கே ஒரு பி இருக்கா, இந்த பாயிண்ட்டு எனக்கு நியூவாக கிடச்சிருக்கு, அதை நான் சின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஓவையும் சியையும் கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒரு ஹைபாட்னஸ் கிடச்சிரும். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா பேப்பரை. ஓகே, இது வந்து பேஸு, இது வந்து ஹைட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணனா எனக்கு அதுதான் வந்து ஹைபாட்னஸ்.
ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுமா? ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அது கண்டிப்பாக எனக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும்? √3 இருக்கணும். இப்போ அதுதான் √3 அப்படின்றது எப்படி தெரியும் நம்மளுக்கு? ஸோ இப்போ இந்த கேல்குலேட்டர் வச்சு நான் √3 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 1.732 வருது. ஸோ இப்போ 1.732 வரணும். இப்போ இதையும் மெஷர் பண்ணால் எனக்கு வந்து 1.7 கிட்ட வரணும். ஸோ மெஷர் பண்ணுறோமா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.8க்கு முன்னாடி வந்து நிற்கிது இந்த பாயிண்ட்டு, கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து 1.7 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த லைன் தான் எனக்கு வந்து ஹைபாட்னஸ் விச் இஸ் ஈக்குவல் டு √3. ஓகே, ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இப்போ நீங்கள் ட்ரா பண்ணதுலலாம் என்ன, இது வந்து ஃபஸ்ட்டு பேஸ் 1. பேஸ் 1ஓட வேல்யூ என்ன? 1. ஓகே, பேஸ் 1ஓட வேல்யூ வந்து 1. இந்த H1ஓட வேல்யூ என்ன? 1. இந்த வேல்யூ என்ன? √2. இப்போ இந்த √2வையும் இந்த 1ஐயும் வச்சு தான் நான் புதுசாக ஒரு ஹைபாட்னஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இது √3ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ √3யை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காம்பஸோட ஒரு டிப்பை ஓலை வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு டிப்பை, அதாவது பென்சிலோட டிப்பை வந்து கரெக்டாக சீல வச்சுக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் கரெக்டாக சீல வச்சுட்டு, ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா? இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஆர்க்கை நம்பர் லைனில் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்பர் லைனில் ட்ரா பண்ணியாச்சா? ஸோ இப்போ 0ல் ஒரு பாயிண்ட்டு, ஓவில் வந்து ஒரு டிப்பு, காம்பஸோட டிப்பு, சீல பென்சிலோட டிப்பு, அப்படியே வச்சு ஒரு ஆர்க்கை நம்பர் லைனில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ட்ரா பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக அந்த வேல்யூ தான் என்னது? √3. ஸோ வேணும்னா கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 1.8 கிட்ட வருது இந்த வேல்யூ. ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு √3, 1.732. கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து P அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு என்னது? √3. ஸோ √3 irrational அப்படின்றதுனால என்னால் டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இன்டைரக்டாக பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். பட் அகெயின் 3ன்ற வேல்யூவை நான் வந்து √2 the whole square plus 1 square தான் போடணும். அதனால எனக்கு √2ன்றது இன்னொரு irrational நம்பராக போயிடுது. அந்த irrational நம்பரை முதல்ல நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு, அண்ட் தென் அந்த √2வை பேஸாக வச்சு ஒரு ஹைட்டை 1 சென்டிமீட்டர்னு வச்சு இன்னொரு ஹைபாட்னஸை ட்ரா பண்ணால் அந்த ஹைபாட்னஸோட டிஸ்டன்ஸ் தான் வந்து √3. அதை மெஷர் பண்ணி ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணிடுங்க நம்பர் லைனில். ஸோ அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.